அக்கார்டிங் டு வள்ளுவர்கிட்ட போய் இப்போ தீமைன்ட்டாரா, அடுத்தது தீமையானது போய் பார்க்கணும். தீய நட்பு, கூடா ஒழுக்கம், கல் உண்ணாண்மை இதெல்லாம் போட்டிருப்பார். ஒருத்தன் வந்து வழுக்கு கொளுத்தி தண்ணில் ஆற்றுல போய் தேடுறான்னா அவனும் குடிகாரனும் ஒன்றுன்றாரு. அப்போ நமக்கு யோசிக்கணும், வள்ளுவர் எப்போ போய் உள்ளே போய் கொளுத்தி பார்த்தாரு? இன்னும் ஃபயர் பாக்ஸை வச்சுருந்துருப்பார் அவர் எரியறதுக்கு. அவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்குமா? அப்போ நம்ம வள்ளுவருக்கு சொல்லணும், சார் டார்ச் எடுத்துன்னு போய் அடிச்சா என்ன ஆகும்? உள்ள கத்தி தெரியும். அப்போ வள்ளுவர் இன்னும் டெக்னாலஜியாக வளரல. அவர் டெக்னிக்கலாக ஒரு டெவலப் ஆகாத ஒரு உலகத்தில் இருந்துக்கிறாரு. இப்போ போய் இப்போ தண்ணி ஆற்று உள்ளே போய் நான் வந்து வெளிச்சத்தை உண்டாக்க முடியுமா முடியாதா? அப்புறமா சரக்கே நான் என்ன பண்ணலாம், குடிச்சிட்டே தெளிவாக இருக்கலாம். அதுக்கு பேர் பூசணும் சொல்லி வச்சுக்கிறானுங்க. அவன் குடியும் போதே சொல்லிட்டான், ஜென்டலாக கூட்டுறா, 14 கிளாஸு கூட்டுறா, அப்படி கூட்டுறான்றான். அப்போது வள்ளுவர்கிட்ட வந்து இதெல்லாம் பாடினத்தணும் திரும்ப. அவருக்கு இதெல்லாம் தெரியாது. பின் காலத்தில் இது மாதிரி ஜாக் டேனியல் வரும், அது அளவாக கொடி சொல்லுவாங்க, அதில் ஆரோக்கியம்லாம் இருக்கும், மல்டிமீட்டர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, சிங்கிள் மால்ட்லாம் வரும்னு அவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் கல் இறக்கி குடிக்கிறது மட்டும்தான். அதனால் கல் உண்ணாமைன்னு போட்டு வச்சுக்கிறாரு. ஆக்சுவலாக மது அருந்தாமைன்னு தானே எழுதியிருக்குண்ணா. பிரச்சனையே இருக்குது. அப்போ எல்லா அப்போ இங்கே என்ன பண்ணக்கூடாது எதையும். ஆமாம் அதான் சரின்ட்டேன்னா எல்லாம் தப்பாக போய்டும். வள்ளுவர் சரி யாருக்குன்னா அதை சரியாக புரிஞ்சவனுக்கு. வள்ளுவர் சரி கிடையாது, அப்படி சரியாரு புரிஞ்சவனுக்கு தான். இப்போ இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, வள்ளுவரையே குறை சொல்லிட்டாரான்னுவான். யாரை வேணால் குறை சொல்கிற உரிமை எனக்கு இருக்குது. எனக்கு தேவை என்ன? என் புரிதலை சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. அப்படின்னா என்ன சொல்லலாம்? இருந்திருக்காது. இப்போ சாரையெல்லாம் காய்ச்சி இப்போ சிமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி சிங்கிள் மாட்டெலாம் போட்டு எங்கேருந்து பார்லி கஞ்சி அவர் குச்சிருப்பாரா? வாய்ப்பே இல்லை. அப்புறமா என்ன பண்ண முடியும்? பழைய சோறு பச்சை மிளகா தான். பிரியாணி சாப்பிட்ருப்பாரா? எப்போ துருக்கிலேருந்து வந்து போய் தான் பிரியாணி வந்துக்குது அது வரைக்கும். அதனால் சில விஷயம்லாம் அவருக்கு தெரியாது, அதை ஒத்துக்கணும் நம்ம. ஆனால் அவர் அந்த காலத்துக்கு அவர் பெரிய ஆள் தான்.